லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விழுப்புரத்தில் நடந்த பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அது ஜாதி கட்சி. இப்போது பாமக இருக்குல்ல, ஒரு நபர் கூட வேறு கட்சிக்காரன் இருக்க மாட்டான், தன்னுடைய கேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அது குடும்ப கட்சி மாதிரி தான், அவங்க வச்சது தான் சட்டம். இப்போது தனி நபருக்கு செல்வாக்கு இருக்கணும், செல்வாக்கு இருக்கும்போது அவங்கள எதிர்த்து பேச முடியும். இப்போ யாருக்குமே செல்வாக்கு கிடையாது, எப்படி பேச முடியும்? பேசாமல் தான் இருக்கணும், இல்லைன்னா வெளியில் போயிடணும். இப்படின்னா கட்சின்னா ஒரு தலைவன்னா தமிழ்நாடு பூரா செல்வாக்கு இருக்கணும், தன்னுடைய இனத்தில் மட்டும் செல்வாக்கு இருக்கக்கூடாது. வேறு யாருமே இருக்க மாட்டான் எந்த கேஸ்காரன். அது என்ன கட்சி? புரியுதா? இப்போ கேப்டன் விஜயகாந்த் இருந்தார், தமிழ்நாடு பூரா செல்வாக்கு, அத்தனை கேஸ்காரன் இருக்கான். இப்போ ஜாதி வச்சு தான் ஓட்டே போடுறான், ஜாதி வச்சு தான் அவன் சீட்டே கொடுக்குறான். இப்போ வன்னியருக்கு இந்த பக்கத்தில் எவ்வளோ கேஸ்ட் இருக்குது, எவ்வளோ ஓட்டு விழும், இப்படி தானே பண்ணுறான். பொதுப்படை யாரும் சீட்டு கொடுக்கறது இல்லையே. இது சின்ன குடும்பத்தகர மாதிரி பண்ணிட்டு அவங்க நெகட்டிவேஷன் பவர். இது பொதுமக்களை ஏமாத்துகிற நெகட்டிவேஷன் பவர். இவங்க உள்ளே இருக்கிறது இப்போ இது வரைக்கும் யாருக்கு தெரியும்? ராமதாஸோட பேரன் இன்னாருன்றது யாருக்கு தெரியும்? அவருக்கு பப்ளிசிட்டி எப்படி கொடுக்க முடியும்? ஒன்லி ஃபார் த பப்ளிக் நெகட்டிவேஷன் பவர். அவருடைய ராமதாஸ் பேரனை பப்ளிக்கை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர இதில் எந்த வித விரிசலோ எதுவும் கிடையாது. அரசியலுக்கு அவங்க தலைமுறைலாம் வரக்கூடாதுல்ல, வேற வெளியே இருந்து வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். அது எப்படி அவங்க தலைமுறையே இருந்தால் அவங்க பண்ணுற தப்பு தானே அவங்களும் பண்ணுவாங்களே. வேற யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும். கட்சிக்கு 4 மாதம்லாம் ஒன்றும் இல்லை, அது அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஒரு 4 மாதம் ஃபஸ்ட்டு கட்சியில் சேரும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது வளரும் போதே தெரிஞ்சிடும். நம்ம சின்ன வயசில் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், சின்ன வயசுலேருந்து வரும்போதே அந்த பதவியோட நீக்கம் நம்ம சேரும்போது, இப்போ இளைஞர் அணின்னா அதோட பொறுப்பு நம்ம கையில் வரும்போது சின்ன வயசுலேருந்தே எல்லாம் தெரிய வந்துடும். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உறுப்பினர் பதவி கண்டிப்பாக அந்த கட்சியோட உறுப்பினர் பதவி அவங்களுடைய இதுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா கட்சின்றது அவங்களுடைய சொந்த கட்சி. அவர் அனுபவத்தை வச்சு சொல்கிறாரு, அவருக்கு அனுபவம் வரட்டும், அதுக்கு மேல்பட்டு கொடுக்கலாம் அப்படின்றது. இப்போ வீட்டில் அவர் தான் முதலமைச்சர் சீட்டில் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா போன ஐட்டம் கட்சியில் அறிவிக்கும் போது. அதே மாதிரி அடுத்த ட்ரிப் என்னன்னு கேட்டால், இப்போ அந்த பதவி இப்போ இவருக்கு கொடுத்தா அடுத்து முன்னாடி இருக்கிறவங்க அதை அவருடைய பேர பசங்களுக்கு கொடுக்கறதுனால இது கட்சியோட கோட்பாடில். ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே சமூக நீதிக்கான கட்சி இது, பொதுவான இந்த சமூகத்தில் அடித்தட்டு மக்களாக இருக்கிறவர்களை மேம்படுத்துவதற்காக உருவாகிற கட்சின்னு தான் அவர் சொன்னார். அப்படி சொல்லுகின்ற போதே நானோ எனது சொந்தங்களோ என்னுடைய பிள்ளைகளோ யாராவது அரசு பதவிகளை கொண்டு வந்தால் எங்களை சவுக்கால் அடிக்கலாம் என்று அவருடைய வீட்டிலேயே ஒரு சவுக்கை கட்டி தொங்க போட்டவர் தான் அவர். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அன்புமணி ராமதாஸுக்கு மத்தியில் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சரை வாங்கி கொடுத்தாரு. இன்று வரையிலையும் அவருடைய பிள்ளை தான் எம்பியாகவும் இருக்கிறாரு. அரசு பதவிகள் என்னென்ன கிடைக்கிறதோ அத்தனையும் தன் குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய மகனுக்கே கிடைக்க வேண்டும் என்று தான் நினைத்தார். அப்படி நினைக்கிறவர் இன்றைக்கி அவர் அந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவில் அவரை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்கிறேன்னா இஷ்டம்னா இல்லைன்னா வெளியில் போயிடுன்னு சொன்னாருன்னு சொன்னால், அது முழுமையாக 100% அது நம்புகிற மாதிரி அது இல்லை. அவங்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒரு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, மற்றபடி இதெல்லாம் ஒரு காமெடியாக தான் பார்க்கணும். நம்ம அண்ணாமலை காமெடி மாதிரி அதை பார்த்துக்க வேண்டியதுனா ஒழிய வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது டிஎம்கேல ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்கணுன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட எம்எல்ஏ சீட்டு தரமாட்டான். அது கட்சியில் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கணும். அதெல்லாம் அது நான் சொல்கிறேங்க, ராமதாஸும் அன்புமணி சொன்னது தான் சட்டம், வேறு யாரும் பேச முடியாது. இப்போ வேறு ஒருத்தர் நீ அவருக்கு சீட்டு கொடுனா அவங்க கொடுத்துருவாங்களா? இவருக்கு எம்பி சீட்டுனா கொடுத்துருவாங்களா? நோ. ஆக்சுவலாகவே இது நெகட்டிவேஷன் பார் மேடம். இது அரசியல் எல்லாமே உண்டு, நாங்கள் எல்லாத்தையுமே செய்வோம். அதனால் இது ஒரு இதுவே கிடையாது. இப்போ கட்சியில் சீனியர்களாக இருக்கிறவங்களுக்கு, கட்சியில் நீண்ட காலம் போராட்டங்களில் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகளில் எல்லாத்தையும் கலந்துக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்தா தான் நாளைக்கு நம்பிக்கையாக கட்சிக்கு சேருவாங்க. அவங்க கட்சியை பொறுத்தளவில் பொதுவாக மக்களுடைய கட்சி இல்லை, அது ஒரு
ஜாதிக்கான கட்சியாகத்தான் அதை மக்கள் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுவது அம்பேத்கரை பேசுவாங்க, சமூக நீதியை பேசுவாங்க, இடஒதுக்கீடை பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. ஆனால் எங்கே வந்து நிற்பாங்கன்னா ஜனாதனத்தில் ஜாதியில் வந்து நிற்பாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இருக்கணும், வன்னியர்கள் நாங்கள் உயர்ந்தவர்களாக தான் இருப்போங்கிறத மட்டும்தான் அவர் கண்டுக்கிட்டார். அவர் பேசுவதற்கும் அவர் நடந்து கொள்வதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கும். எங்கெல்லாம் அந்த அந்த பகுதியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட சின்ன குடிசை ஏரியாவில் இருக்கிற அதுவும் கடைக்கோடியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னமும் அடிமைத்தனமாக தான் வச்சுருக்காங்களே ஒழிய பெரிய லெவலில் அவங்க வந்து சமத்துவத்தை உருவாக்கியெல்லாம் வச்சுக்கல. இப்போ கூட அவர் பேரனை அவரை கொண்டாந்து நம்ம பிள்ளை மாதிரியே அவரையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவர் இப்போவே ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த இடத்துல என்னன்னு கேட்டால் கட்சியோட அடிப்படை உறுப்பினரை சேர்ந்துட்டாவே நமக்கு ஆல்ரெடி எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் என்னென்ன கஷ்டப்படுறாங்க என்னென்னன்றது எல்லா இதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். கட்சி உறுப்பினர் இல்லாத நம்ம எதுவும் போய் இப்போ யாரையும் போய் பார்க்க முடியாது. கட்சி உறுப்பினராக இருக்கிறதுனால ஆல்ரெடி எல்லா இதுலேயும் நம்ம போய் பார்க்கலாம், கலக்கலாம். அந்த அனுபவம் எப்போ வரும்னா அவங்க பதவி கொடுத்ததுக்கும் பிற்பாடு தான் எனக்கு ஒவ்வொரு அனுபவமாக மக்களை சந்திக்க தான் ஒவ்வொரு இடமும் வந்து அந்த பொறுப்பு வந்து அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது தான் கட்சியோடைய வந்து நான் ஒரு 40 வயசுக்கு வரேன்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து வரேன் அப்படின்னா 40க்கு வரும்போது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அனுபவம் வந்து எனக்கு முதலமைச்சர் பதவி பேர்லேயும் ஆசை வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இதை எல்லாத்தையும் பராமரிச்சின்னு கரெக்டாக வந்துட்டேன். இனி அடுத்த சீட்டு வந்து மேல் நோக்கி போவேன். தப்பு தானே, முதல்ல அவர் சொல்லியிருக்க கூடாதுல்ல, அவர் செஞ்ச தப்பு தானே, அது தப்பான செயல் தானே. அதனால் அவர் அது வரக்கூடாது, குடும்ப அரசியல் வரக்கூடாது. அவர் நிற்கலாம் வேணாம், ஆனால் குடும்பத்தோடலாம் நிற்கக்கூடாது. இப்போ என்னுடைய மகன் வெளியே வரணுன்றதை இப்போ நான் எப்படி பண்ண முடியும்? என் மகன் இருக்கான்றதை எப்படி நான் காட்ட முடியும்? ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைய ஏஜுக்கு அவருடைய இதுக்கு அவர் வந்து ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்காரே தவிர அவரால் எந்த செயலும் செய்ய முடியாது. இவருக்கு எல்லாமே அவருக்கு வந்து வலது கையே அவர் மகன் தான். இவரும் வந்து அடுத்து வர்றதுக்காக இவர் ஒரு பப்ளிசிட்டி. நான் தான் சொல்கிறேனே, எங்களுக்கு குடும்பன்றதே அரசியல். இப்போ கேப்டன்லாம் எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட்டில் ஒரு முறை அவர் தனிச்சு நின்னார்ல எம்பி எலெக்ஷனில், அப்போ வந்து 100 கோடி ரூபாயும் 8 செட்டுன்னு சசிகலா கேஸை கொண்டு போயிட்டா வீட்டுக்கு. அப்போ கேப்டன் வந்து மதுரையில் இருக்கார். அந்த அந்நியார் வந்து ஃபோன் போட்டு சொல்கிறாங்க மாதிரி 100 கோடி ரூபாய் கேஸோட 8 சீட் தராங்களான்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சீட்டு கேஸ் வேண்டாம், 12 சீட். எனக்கு 12% இருக்குல்ல, 1% நீங்கள் வந்து ஒரு சீட்டு கொடுங்க. இப்போ ராமதாஸ் 3.5% எப்படி 8 சீட்டு வாங்குற? இப்போ விஜயகாந்த் வந்து 12% வாங்கினாங்கல்ல, அவங்களுக்கு 4 சீட்டாம். எப்படி ஓட்டு போடுவான்? அதனால தானே தோல்வி அடைஞ்சது. அப்போ என்ன திமுக தொண்டன் எல்லாம் பைத்தியக்காரனா? 12% இருக்கும் 4 எம்பியா, 3.5% இருக்கும் 8 எம்பியா? தேங்க்ஸ்ண்ணா. இப்படிதான். ஓகேவா? கட்சியில் என் பேச்சை கேட்டு இருக்கணும், இல்லைனா இருக்க தேவையில்லை. அதாவது வந்து இப்போ அவர் சொல்கிறது கரெக்டு. அதாவது கட்சியோட நிர்வாகம் வந்து எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது என்னுடைய பேச்சை கேட்டு பாமகவில் இருக்கிறதா இருந்தாலும் இருங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து என்னுடைய பேச்சை கேட்காதவங்களாம் வெளியே போங்க அப்படின்னு கட்சி நிர்வாகம் என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் நம்ம வந்து அதுக்கு. ஏன்னா கட்சி செயற்குழுன்றது வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மீட்டிங்கோட இதுதான் இது. அந்த மீட்டிங்கில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்து ஒரு பொறுப்பு கொடுக்குறது தான் கட்சியோட நிர்வாகம். அது அவருடைய சொந்த இது, அது வந்து ஒன்றும் கிடையாது. அது வந்து இப்போ இருக்கக்கூடாது. ஏன்னா கட்சி குழு கூடி எல்லாருமே கூடி இவர் தான் இளைஞரணி அணின்னு சொல்லிட்டாருன்னா தாராளமாக இருக்கலாம். அதே வந்து இவர் வந்து ஒருத்தர் முடிவெடுக்கிறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான், கட்சியோட குழு சேர்ந்து முடிவெடுக்கிறது தான். முதல் இப்போ இருக்கிற சூழ்நிலை முன்னாடி மாதிரி அரசியல் இல்லை. கையில் செல் இருக்குது, உலகமே கையில் இருக்குது. நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கு முன்னாடி, நமக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி உலகத்துக்கு தெரிஞ்சிருது. இப்போ உலகம் முழுவதும் மற்றவங்களை நம்ம வாரிசு அரசியல்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறோம். நம்ம பிள்ளையே நம்ம அப்பாவே இந்த மாதிரி தவறு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு தெரியல. அன்புமணி நாடாளுமன்றத்தில் போய் பேசணும், நாடாளுமன்றத்தில் வாரிசு அரசியல்னு ஏதாவது பேசினாருன்னா அங்கே உள்ளவங்க கேட்டுருவாங்கல்ல, உங்கள் வீட்டில் போய் பாரியா, உங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல. அதற்காக அவர் பயப்படுறார், வேறு ஒன்றும் இல்லை.